அங்கே நான் என்னோட அதிகாரிகளுக்கு சொல்கிறது அதுதான், அந்த ஒரு நூல் இழை கிடச்சிருத்துன்னா அந்த நூல் இழையை மாத்திரம் பிடிக்காதீங்க, அந்த பூ முழுக்க போங்க. நான் தமிழ்நாட்டில் நின்றுட்டு பேசுறதுனால இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு இடத்துல போய் தொட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை திறந்தா அங்கே கிடைக்குதோ இல்லையோ, நான் ஆல்ரெடி போகும்போதே அந்த சிலந்தி வேலையை கையில் வச்சுட்டு போகிறேன். அந்த சிலந்தி வலையிலேருந்து இங்கேயும் போகிறேன், அவங்களுக்கு எங்கேயோ அரக்கோணம்ல இருக்குது பிஸ்னஸ், அங்கேயும் போகிறேன். அதுக்கப்புறம் எங்கேயோ கன்னியாகுமரியில் இருக்குது, அங்கேயும் போகிறேன். ஆனால் துபாயில் கூட இருக்குது, நான் அங்கேயும் போகிறேன். ஸோ இது ஏதோ ஒரு முழுக்க இடியை வச்சு அநியாயம் பண்ணுறாங்க இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு முன்னாடி சொல்றது. அதில் நான் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் மந்திரியாக என்னையும் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அவங்களையும் நாளைக்கு சிஐஜி பிடிப்பான். ஏமா இப்போதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் பார்க்குறீங்களே, ஏன் இது நடக்கிறது, இது இப்படி வந்துருச்ச விவகாரம், ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னு வரும். அதனால சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கக்கூடிய நீங்க இந்த சிலந்தி வலையில நீங்களும் ஒருத்தர் ஆக முடியாது. நீங்க சொல்லலாம், நான் ஐ கேவ் அட்வைஸ், ஐ சைன்ட் இட் வித் கண்டிஷன், வாட் எவர் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு நம்ம சேவை பண்றோம்னா அதுலேருந்து நீங்க ஒதுங்கவாது செய்யணும், இல்ல அதுலேருந்து நீங்க கிளியரா சொல்லணும், இல்ல நான் என்னுடைய ஒப்புதல் இல்லைன்னா அது சொல்லணும். இல்லை உங்கள் உயிருக்கு பயம்னா சரி இல்லைங்க வீட்டில் ஏதோ இருக்குது, நான் என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, நான் எங்கேயோ போகிறேன், ஏதோ சொல்லணும். நாட்டுக்கு சேவை பண்ணுறதுங்கிறது உள்கையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குற்ற மனசு இருக்கிறவங்களோட அது தேசத்துக்கு இழைக்கக்கூடிய ஒரு நஷ்டம். இந்த அடுத்த 25 வருஷத்தில் நம்ம எல்லாருமே அவங்க கடமையை சரியா நிர்வகிக்கலைன்னா நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான் நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளுடைய பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் திரும்பவும் வரும். ஸ்கூட்டர் வாங்கணுமா, பணத்தை அட்வான்ஸாக கட்டு, ஒரு வருஷம் வெயிட் பண்ணு. வீட்டில் ஃபோன் வேணுமா, ஒரு எம்பியை தேடி போ, அவர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிக்கோ, உன் வீட்டில் ஃபோன் வச்சுக்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எது வேணுமோ அந்த சமயத்துக்கு அந்த நிலையில அந்த சமயத்திலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் சாமானியப்பட்ட டெவலப்மெண்ட் இல்லை. நான் இந்த 10 வருஷத்துல நடந்ததை நான் கம்பேர் பண்ணிட்டு சொல்றேன். லாஸ்ட் 20-25 வருஷமா இந்த நாட்டில் எத்தனையோ முயற்சிகள் நடந்ததுனால இன்னைக்கு இந்த நிலைமையில் நம்ம இருக்கோம். இதையும் முன்னேறி இதையும் தாண்டி நம்ம அடுத்தது 2047 நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம நாட்டை ஒரு சிறப்பான நாடா உருவாக்குறதுக்கான சரியான காலம் இது. இந்த காலத்தில் நம்ம முயற்சியை தவற விட்டுட்டோம்னா இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்றாங்க, யூ மிஸ் த பஸ் அப்படின்னு. ஒரு நாட்டுக்கு மிஸ் த பஸ் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாடா பாருங்க, countries which reached faster development than us have today reached positions which you'll never dream. They've gone well. But equally there are some countries which have slid down that. They've come down the path. இன்னைக்கு அவங்களால அவங்க நாட்டுக்கு தேவையான எசென்ஷியல் மருந்து பொருட்களை கூட வரவழைக்க முடியாத நிலைமையில வந்துட்டாங்க. நம்மளுக்கு சில நாடுகளை பற்றி கோட் பண்ணாங்க, அந்த நாட்டை பாருங்க எப்படி போகுது, நம்ம நாட்டில் ஒன்றும் நடக்கலைங்க. நம்மளுக்கு அது ஒரு தத்துவம் இயற்கையாகவே. நல்லா நடந்தால் கூட ஒரு நாள் இதையும் சொன்னாதான் நம்ம ஒரு யோசிக்கிற மனுஷன் அப்படி நம்மளை எடுத்துப்பாங்கன்னுட்டு. 10 நல்லா நடந்தா கூட எங்கேயோ ஒருத்தர் ஒரு வாக்கு சொல்லுவாங்க. That's the strength of our democracy as well. But equally, there are countries about which we were quoted earlier. Look at them, look at the way they are developing, look at how they have progressed. But some of them, unfortunately, I wish them well. I'm not gloating here to say அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. Today, they are in not so good a position. And that is why I say this country has the strength of good professionals. அப்பப்போ சரியா யோசிச்சு என்ன மாதிரி சட்டத்தில் மாறுப்பு கொண்டு வரணும், என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்தா இந்த நாட்டுக்கு நல்லது,
என்ன விதத்துல நம்மளுடைய அந்நிய செலாவணியை நம்ம காப்பாற்றலாம், இழந்துடக்கூடாது. இட் ஷுட் நாட் பி ஃபிட்டர்ட் அவே. இங்க பார்க்காம அங்க போயிடுச்சு, அங்க பார்க்காம இன்னொன்று போயிடுச்சு, சடனா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஐயோ இப்படி இருக்குங்களா அப்படின்ற அளவு இல்லாம பொறுப்போட நல்ல சஜஷன்ஸ் நல்ல சமயத்தில் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறதுனால அந்த சஜஷன்ஸை காதலை கூட கேட்டுக்கிட்டு அதுக்கு வேணுங்கிற ஆக்ஷன் எடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள, இது நான் சொல்லல, வேர்ல்ட் பேங்க் சொல்லுது, what could not be achieved in 60 years or what it might take 60 years for countries to achieve has been achieved in the last decade அப்படின் வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் சொல்லுது. So why did it not get achieved in 60 years? டிபேட்டே நம்மளுக்கு வேண்டாம். திருப்பி திருப்பி ஆமா காங்கிரஸ்காரங்க 60 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க ஒன்றும் பண்ணல சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறவங்களுக்கு பதில் நான் கொடுக்கிறேன். 10 வருஷத்துல நம்ம பண்ணி காட்டியிருக்கிறோம். ஏன்? முன்ன இருந்த அதே அதிகாரிகள் தான் இன்னைக்கும் இருக்காங்க, முன்ன இருந்த அதே சிஸ்டம் தான் இன்னைக்கும் இருக்கு. முன்ன இருந்த மாதிரி மக்கள் கீழே எனக்கு இன்னும் வரலைங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இன்னும் இருக்கத்தான் இருக்காங்க. இப்போ ஏன் நடக்கிறது? நான் ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல நாட்டுக்கு என்ன விதத்தில் என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணுன்றத பத்தி நல்லபடியாக யோசிச்சு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எப்பவுமே இருந்திருக்காங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய கருத்துக்களை காதலை கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுடாம அதுக்கு வேணுங்கிற மாறுதலையும் அமெண்ட்மெண்ட்ஸோ சிஸ்டம்ல சேஞ்சோ சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸோ இல்லை எக்ஸிக்யூஷன் பாத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை ரிமூவ் பண்றதோ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல அந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரு என்னன்னு பார்க்காம நம்ம நாட்டில் எங்கிருந்து என்ன விதமான நல்ல எண்ணமோ நல்ல கருத்தோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர். ஹி டசன்ட் டிஃபரன்ஷியேட். எல்லா ஸ்டேட்டும் முன்னேறினாதான் நம்ம முன்னேற முடியும். ஏதாவது ஒரு ஸ்டேட் கூட பின்தங்கி இருந்தா அது ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய பாரத்தை எங்கேயோ கட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த வண்டி மூவ் ஆகும்போது அது இயற்கையா ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆகும்னா இந்த பாரத்தினால இன்னும் ஸ்லோவாயிடும். அதனால எந்த ஒரு ஸ்டேட்டும் பின்தங்க கூடாது, எல்லாருக்கும் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு சொல்லி கிளியர் அவர் சொல்றதுனாலையும் நம்மளுக்கு கோவிட் போது வந்த ஒரு சேலஞ்சை அந்த கோவிட் டைம்ல அந்த கோவிட் சேலஞ்சை மீட் பண்றதுக்கு வேணுங்கிற ஸ்டெப்ஸ் எடுக்கலையே அதே சமயத்தில் கோவிடையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் போக வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பி கொடுங்க, அதுக்கு தேவையான இம்போர்ட்டை பண்ணணுமா பண்ணுங்க. அதுக்கு எங்க இருந்து வரும் பணம் அப்படின்னா சிஎஸ்ஆர்ல இருக்கிறவங்க இல்ல கம்பெனிஸ் கூப்பிட்டு நீங்க செலவு பண்ணுங்க, நீங்களும் கொண்டாங்க, கடனையாவது வாங்கு. எனக்கு பிரதமர் ஐயா சொன்னது இதுதான், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக வேண்டியது போறதுக்கு நீ கடனையாவது வாங்கி அனுப்பு, மக்களுக்கு வரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணாது. கோவிட் டாக்ஸ் அப்படின்னு போடுவாங்கன்னு சொல்லி மீடியாவில் நிறைய ரிப்போர்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டாக்ஸும் போடல. பட் we used it as an opportunity to make sure hospitals got oxygenators, hospitals which did not have equipment. பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு எங்கேயோ ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி வாங்கிட்டே இருந்தாங்க, which is all right. ஆனா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்த போது அந்த ஆக்சிஜனுக்கு டிமாண்ட் வந்து அந்த ஒரு கம்பெனி கிட்டே நார்மலா 4 பேர் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு 40 பேர் வாங்கறதுக்கு வந்துட்டோம். அந்த கம்பெனி எங்கேயும் சப்ளை பண்ணும். ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தா உங்ககிட்டயே அந்த கெப்பாசிட்டியை நிறுவிட்டா போச்சு அப்படின்னு அப்போ அந்த பேண்டமிக் இருந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் அதை நிறுவினாங்க ஆல் ஓவர் த கண்ட்ரி. இப்படியாக ஒவ்வொரு உதாரணமா நான் சொல்லலாம். எப்படி பேண்டமிக்க கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ஐயோ நம்மளுக்கு இப்பேற்பட்ட சேலஞ்ச் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சிட்டு மனம் குலைந்து உட்காந்து ஒண்ணுமே ஐயோ இப்படி என்ன பண்றது, ஏன்னா யார்கிட்டயும் ஒரு டெம்ப்ளேட் இல்லை. நீங்க ஒரு சின்ன கம்பெனி ஆடிட் பண்றதுக்கு இதுதான் இப்படி பண்ணிடுவேன், நான் பெரிய கம்பெனி இப்படி தான் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு ப்ரொசீஜரல்
knowledge உங்களுக்கு இருக்கு. கோவிட் டைம்ல யாருக்கு என்ன knowledge இருந்தது? How to handle this pandemic? அந்த டைம்ல கூட handling the pandemic பண்ணிட்டே also equally look at how we can change the system, reform the system, contribute to nation building. That's exactly what the Prime Minister took up. And you're seeing that because of it today, you have different parts of the country which have benefited and where they want more. And rightly, they want more. So I'm using all these examples to tell professionals like you that there is a need for you all to upgrade your skills. You're good to be very good chartered accountants, no doubt. But today, the demand is for understanding how mergers and acquisitions can happen. You might know something about it. But globally, what are the best practices? Why mergers and acquisition are needed for India? Do you need it? If you need it, how? You can always be the best of consultants to your clients. Of course, on the professional drawing of thin line இருக்கணும். Chartered accountant இருந்துகிட்டே நான் tax consultant இருந்துகிட்டே நான் I'm also telling him to acquire a company and அதே சமயத்தில் professionally there are some thin lines to be drawn. அந்த draw பண்ணணும். Anna, if there are some among you all who've got the natural inclination for it, you should grow into those areas. Technology-driven changes are dominating even chartered accountants. You need to have greater knowledge in using deep tech, data mining, because all this is going to help you in understanding the health of a company. So there is no way, even if you are experienced for over 30-35 years in best of chartered accountancy, today your legacy will have to be strengthened by using the technology which is so required. Even if you don't need it, your companies will need it. He comes with technology infused data to you. So it's not just keeping the books, but it's also looking at many newer areas. How does cross-border dealing in money happens? There were exemplary cases in India. I remember dealing with Jet Airways when cross-border investments, cross-border payments were all coming in the way when you were looking at resolving the problem of Jet Airways. I'm taking that one example. It's nothing specifically. There are many more examples one can give. We didn't have a law which will treat it lawfully. We had to bring in such amendments. So the point again that I'm driving at is you have a wonderful, well-matured, aged organization which should now meet the challenges of this century. The challenges of this century cannot just be addressed by the ICAI. Many such organizations like yours will have to now think about how you can spread more knowledge about this profession, more knowledge about this profession in today's context. See how best you can take this for reaching out to many small and medium clients. Today they don't have the capacity to benefit from technology. You should tell them how to access it, because government has spent money in creating these technology for the sake of small industries. Global market is now available. ONDC, Open Network for Digital Commerce, at one go allows you to open up ஒரு சின்ன கம்பெனியோ ஒரு சின்ன தொழிலாளியோ இல்லை ஒரு தங்கம்ல வேலை பண்ற ஜுவல்லரோ நகை கடைக்காரரோ சின்ன கடைக்காரராக இருந்தால் கூட இன்னைக்கு அந்த ஓஎன்டிசி மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் வேணாலும் அவங்களுடைய பொருளை விற்கலாம். But does he have the knowledge for it?
நீங்கள் தான் அதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஏன்பா இன்னைக்கு உனக்கு உலக மார்க்கெட்டின்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு புதுப்படையாக பப்ளிக் மூலமாக வந்த ஒரு எலக்ட்ரானிக் சந்தை. அதில் உன் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணு. அதன் மூலமாக உனக்கு தொழில் எல்லா இடத்துக்கும் பரவும், உனக்கு அதனால வியாபாரம் பெருகும். அதை எடுத்து சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு ஓஎன்டிசி தெரியுமா? ஓஎன்டிசியை நீங்கள் ஒரு தரமான ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கே என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, அந்த ஐடியாவும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க, நாங்களும் மாத்துறோம். ஆனால் உங்கள் சின்ன கிளைண்ட்ஸ்க்கு அதோட பெனிஃபிட்டை சொல்லணும். அதே மாதிரி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர். இன்னைக்கு ஒரு பேங்க்ல நான் என்னுடைய அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஆனால் யார் மூலமாவோ எனக்கு தெரியுது இன்னொரு பேங்க்ல நல்ல ஃபேவரபிள் டேர்ம்ஸ்ல கடன் கொடுக்குறாங்க. என் தொழிலுக்கு அது வேணும், இந்த பேங்க் எனக்கு கொடுக்காது. அதாவது இந்த பேங்க் எனக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேக்கேஜ் எனக்கு சூட்டபிள் இல்லை. ஆனால் மீதி கணக்கில் நான் கிரெடிட் வர்தி, எனக்கு கொடுக்கலாம் அவங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற பேக்கேஜ் எனக்கு சூட் ஆகாது. இன்னைக்கு சட்ட பிரகாரம் நீங்க வேற ஒரு பேங்க்ல இருந்து அந்த லோன் எடுத்துக்கலாம். அதுக்கான சட்ட திருத்தங்களை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அது எப்படி அந்த பேங்க்ல நான் போய் நின்று திருப்பி எல்லா பேப்பர்ஸும் அவங்களுக்கு கொடுத்து பண்ணணுமா? இல்லை, வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இந்த பேங்க்லயே உங்க அக்கௌண்ட் இருந்தா கூட அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் மூலமா உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் போட்டீங்கன்னா உங்களுடைய அனுமதி கிடைச்ச பிறகுதான் அந்த பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் போகும். அந்த பேங்க் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடனே அந்த லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதனால உங்க பேங்க்குக்கு உங்க மேல கோபம் வராது, அந்த பேங்க்குக்கு புது கிளைண்ட் கிடைப்பாரு. ஆனா அதெல்லாம் நீங்களும் ஆஸ் அன் ஆடிட்டர் அவருக்கு எடுத்து சொன்னா, தொழில் வளர்ச்சிங்கிறது புதுசா ஒரு பெரிய ஒரு கம்பெனியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கட்டணும்ன்றது மாத்திரம் இல்லை. சின்ன சின்ன தொழில்கள் நிறைய வளர்ந்துகிட்டே போச்சுன்னா கூட அதுவும் எக்கானமிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஏபிள் டு see where I am coming from. But I would think among you all, you should please look at what is that role that you can perform. The veterans here, you have 90 years of experience. We are also looking at having mutual recognition. இன்னைக்கு பல நாடுகளோட நம்ம அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ஈக்குவலாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். இவங்க அங்கே போய் அவங்க பிஸ்னஸை பண்ணலாம், அவங்க இங்கே வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கிளையண்ட் இங்கே தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு அங்கேருந்தே இங்கே அவர் உதவி பண்ணலாம். அப்படிங்கிற அளவுக்கு மியூச்சுவல் ரெக்கக்னிஷன் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணிருக்கோம். MOUஸும் சைன் பண்ணிருக்கோம். that both the countries can work together. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், possibly I didn't have that in mind. About 5 countries in the Middle East, Saudi Arabia, Qatar, Oman, Dubai, UAE, அப்படி அங்க ஒரு 5 countries, இப்படியாக சவுத் ஆப்பிரிக்கா. All these countries are already with an MOU with us. So நம்ம தொழில் இங்க பண்றவங்க அங்க ஒரு வேலை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு கவுண்டர் பார்ட்டோட நீங்க லிங்க் பண்ணலாம். இந்த மாதிரி என்னோட கிளையண்ட் அங்க பிசினஸ் பண்றாருப்பா, சொல்லுங்க, அவருக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் பிரகாரம் நீங்க அவரோட புக்ஸை கிளியர் பண்ணுவீங்களா? You can take that up. Tell your members that these many opportunities are available for them. Not just GST-லேருந்து வந்திருக்கு இந்த சட்டம், ஏதோ நீங்க எடுத்துக்கோன்னு சொல்றது இல்லை. கவர்மெண்ட் MOU சைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதோட மீனிங் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதன் மூலமா உங்க கிளைண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஆதாயம் என்ன, இதையும் எடுத்து சொல்லணும். ஸோ there are many more such aspects which I don't want to elongate my talk to you. I'm sure in the 90 years you've learned a lot, but this 25 years are very critical. இந்த டைம்ல உங்களுடைய நாட்டுக்கோசம் உங்களுடைய பிரயாஸ், உங்களுடைய முயற்சி நல்ல விதமாக கிடைச்சதுன்னா, அப்படியாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம கிடைச்சதுன்னா இந்தியா ஒரு 2047க்குள்ள நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளுடைய பங்கும் இருக்கும், நாடும் முன்னேறும். நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் this is as good as a developed country
எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பா காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு. சிலிண்டருக்கு கூட போய் ஒரு எம்பி கிட்ட கையெழுத்து வாங்கின காலம் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இதில் நம்ம எல்லாரும் பங்கேற்கணும். அண்ட் ஐ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு ஆல் ஆஃப் யூ ஆல் ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச். It is truly enlightening listening to you as always. Truly astonished and wonder if God is being partial to you in giving more than 24 hours a day. Thanks for the informative role in connecting information and nation's development, and we as chartered accountants with emotional intelligence are responsible in doing the right thing always, which is inevitable for the future to decide on whether we as a nation are going down the ladder or up the ladder. Your address was a perfect bouquet of the history, importance of growth, our responsibility as chartered accountants, the government's role, the vision of growth, adapting to technological developments and changes, challenges ahead, upgrading knowledge sharing, more importantly to the MSMEs, the special initiatives, ease of doing business, cross-border recognition, shrinking globe and growing opportunities, and of course, better living. What was not done in 60 years is done in 10 years and 25 years ahead to see Ma Bharat shining with pride as world's iconic leader. A perfect address for the validity of 90 glorious years and a message to carry forward as we march towards 100. Thank you so very much. We couldn't have asked for more. Ladies and gentlemen, a big round of applause. May we now request C.A. Swaminathan, Vice President of the Society of Auditors, to present a memento to our chief guests. Ladies and gentlemen, a big round of applause. Ladies and gentlemen, let's give a standing ovation to our chief guest. Is not easy. It would be relevant to remember and learn from the leaders of the past who held the torch high to uphold the prestigious தாத்தா மைக்கு போட்டு எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா வெளில வந்துருங்க. லட்சுமணன் மாமி நிறைய ஷாட்ல எடுத்தீங்க. என்னது நிறைய ஷாட்ல எடுத்தீங்க. நல்லா
மிஸ் கண்ணாடியில நிக்காதுப்பா, நேரா தான் இப்படியே படுக்க போடுப்பா, கண்ணாடியில நிக்காது அது.
Okay, sir. They're going to sit now. They Jagadish. Want to help on the speaker. Great. கேளுங்க ஏதாவது இருந்தா. நான் பேசுறது பேசிட்டாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அவ்வளவுதான். அதுல சிறப்பு தொடர்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது லிஸ்ட் வழியில வந்துருச்சுங்களே, அஜெண்டா வெளில கொடுத்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் சமீப காலமா சனாதனம் குறித்த பல்வேறு பார்வையில் பல கருத்துக்கள் உண்மையிலே சனாதனம் என்ன சொல்லியிருக்கு? இந்த 2 நிமிஷத்துல என்ன சனாதனத்தை பத்தி பேச சொல்றீங்களா? அது திருவள்ளுவரால திருக்குறள் மாதிரி ஏற்றப்பட்டது. நான் அவ்வளவு பாண்டித்யம் இருக்கக்கூடிய ஆசாமியில சொல்றதுக்கு. ஆனா அந்த சர்ச்சை, இந்த விஷயத்தை இப்படி பப்ளிக்ல எடுத்து சொல்றது, அதுவும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்றது, இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுனால அதே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்றேன். அரசியல் சாசன பிரகாரம் நம்ம ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு பேசுறோம், மந்திரி ஆகிறோம், அமைச்சர் ஆகிறோம். அந்த ஓத்து எடுக்கும் போதே கிளியரா ஸ்பஷ்டமா எந்த ஒரு மக்களுக்கும் இன்னொரு மக்களுக்கு விரோதம் வரக்கூடிய அளவில் பேசக்கூடாது, செய்யக்கூடாது, அமைச்சரா இருக்கிறவங்களோட பொறுப்பு அதுன்ற மாதிரி தான் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டு தான் அமைச்சராகிறோம். அப்படி இருக்கையில் நம்ம என்னதான் நம்மளோட கொள்கை அப்படின்னா கூட அரசியல் சாசனம் சட்டத்து பிரகாரமோ நீங்க எடுத்த அந்த ஓத் கீழையோ ஏதோ ஒரு மதத்தை நான் ஒழிக்க போறேன்னு சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்லைங்க. முக்கியமாக ஒரு மந்திரி, அமைச்சருக்கு இல்லவே இல்லை. நீங்க அதுவும் ஒரு பொது மேடையில இருந்துகிட்டு நான் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு. இது இப்ப இல்லைங்க, அப்படி ஒழிக்கிறேன்னு சொல்லலீங்களே அப்படின்னு இப்ப சொல்றது பொருந்தாதுங்க. உங்ககிட்டே இருக்க ரெக்கார்டு, ஊடகங்கள்கிட்ட இருக்க ரெக்கார்டு. அவர் சொன்ன வாக்கு என்ன? கடைசியா அதுவும் கூட இது நான் சனாதன எதிர்ப்பு மகாநாடு இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் எக்ஸாக்டா இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையான்றது நீங்க பாத்துக்காங்க. நான் ரஃபா அவர் சொன்னதை சொல்றேன். சனாதனத்தை எதிர்க்கிற மகாநாடு இல்லைங்க. இது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒழிக்கிற மகாநாடு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அமைச்சருங்க, அட்லீஸ்ட் நீங்க எடுத்த ஓத்து அந்த 5 வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பா பேசணும். நான் ஒரு மந்திரியா இருக்கலாம், லாஸ்ட் ஒரு 8-9 வருஷமா தான் இருந்திருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க நேத்து மந்திரி ஆச்சு அந்த அம்மா, நேத்தோ முந்தானத்தோ
ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மினிஸ்டரா இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த பொறுப்பு நம்ம மனசுல ஞாபகத்துல இருக்கணும். அதோட இல்லாம மனசுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். தமிழ்நாட்டை பத்தி எத்தனையோ பெருமைப்படுற நம்ம எல்லாரும் கூட சில விஷயங்களை யோசிக்கணுங்க. சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே அதை பத்தி நீங்க யாரும் பேசுறதுக்கு நீங்களா அந்தம்மாவா சரி அது பாப்பாத்தி அப்படிதான் பேசும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசாம கொஞ்சம் யோசிக்கணும். அதே மேடல இந்து அறநிலைத்துறையை காப்பாற்ற வேண்டிய அமைச்சரும் உட்கார்ந்திருக்காரு. நீங்க அதே வேற ஒரு சமுதாயத்துக்கோ வேற ஒரு மதத்திற்கோ அந்த அறநிலைத்துறையை காப்பாற்றுறதுக்கான மந்திரி இல்ல, அமைச்சர் இல்ல. நீங்களும் அதே மேடையில உட்கார்ந்துகிட்டு இந்த பேச்சு ஒழிக்க போறேன்னு சொல்லும்போது நீங்க என்ன காக்குறீங்க? அதுக்கும் ஓத்து எடுத்துக்கிட்டு தானே நீங்க காக்குறீங்க. அதுல இருந்து வரக்கூடிய பணம் நம்மளுக்கு நல்லா இருக்குதே, லட்டு மாதிரி. இந்து பக்தர்கள் போய் சனாதன பக்தர்கள் தான் உண்டியல்ல போடுறாங்க அந்த பணத்தை. அது வேணுமா இருக்கு? அப்படி இருக்கையில நீங்களும் மேடையில் உட்கார்ந்துட்டு இத பேசினா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்தா அது தப்புங்க. நீங்க உங்க கொள்கை அதுதான், அதெல்லாம் சரி. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதனால அதுதாங்க சனாதனத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு. இல்ல அதை பத்தி ஏதாவது ஒண்ணு அப்ப சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்லுவாங்க, எப்ப சொல்லணுமோ சொல்லுவாங்க. இப்ப எனக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைங்க. அதாவது அவங்க எலெக்ஷன் ப்ராமிஸா கொடுத்ததை அவங்க நிறைவேற்ற பாக்குறாங்க. என்னங்க சனாதனம் இருக்காதுன்னு என்ன அப்படின்னு சொன்னார் அவரு. ரொம்ப நன்றி. யாரு சனாதனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது? அந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணிக்காரங்க இல்லையா, திமுக அமைச்சர் அந்த கூட்டணி சம்பந்தப்பட்டவர் தானே, அவர் தானே ஆரம்பிச்சது. சோ எலெக்ஷனுக்கோசம் ஆரம்பிச்சாரா? ரொம்ப சந்தோஷங்க, சொல்லிட்டீங்க. நாங்க போய் இப்ப சொல்லிக்கிறோம் எங்களோட கூட்டணியில இந்தியா கூட்டணியோட இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் இத எலெக்ஷனுக்கோசம் தான் எடுத்தாருன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படிங்கறத நான் போய் கன்வே பண்ணிடுறேன். நாங்க ஆரம்பிக்கலாத, ஆரம்பிச்சது நீங்க. அதுல ஆரம்பிச்சுட்டு நீங்க எலெக்ஷனுக்கோசம் தான் சொன்னோம்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் அது இருக்காதுன்னு நீங்களே சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். என்னங்க தாராளமா இந்த சனாதனத்தை எதிர்த்து இல்ல தெய்வமே இல்ல இறைவன் இல்லன்னு சொல்றவங்க கூட சனாதனத்துல வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கடவுளே இல்ல, அதுவும் சனாதனம் இல்ல அப்படின்னு சொன்னவங்கள கூட சனாதனத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால இது எதுவும் புதுசு இல்லைங்க. எல்லாருக்கும் அவங்க அதிகாரம் இருக்கு, பண்ணலாம். ஆனா ஒரு அமைச்சரா பதவி ஏத்துட்ட பிறகு உங்களுடைய பொறுப்புகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது, பேசலாமே தவிர வன்முறையான முயற்சிகளோ இல்ல வார்த்தைகள்ல வன்முறையை கலப்பக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கிறதோ அது தப்பு. அது கிட்டத்தட்ட 47 நம்மளுடைய அரசியல் சாசனம் வந்த போலேருந்தே நம்ம சொல்றோம். வன்முறையை வளர்க்கக்கூடிய பாஷையில பேசாதீங்க. ஒரு மதத்துக்கோ ஒரு கம்யூனிட்டிக்கோ எகேன்ஸ்டா எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் தவிர நாங்க 100 வருஷம் பேசுவோம். தாராளமா பேசுங்க, ஆனா பேசுங்க. வன்முறையில ஈடுபடாதீங்க, வன்முறை வளர்க்கக்கூடிய விதத்துல பண்ணாதீங்க. அதெல்லாம் கண்ணால பார்த்ததுனால இன்னும் நான் கட்டியா சொல்றேன். தெய்வமே இல்ல அப்படிங்கிறவங்க இல்லன்னு விட்டுருங்க. இதே தமிழ்நாட்டில் நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன். உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம், அவர் தெய்வம் இல்ல, அவர் என்ஜினியர் இல்லன்னு நீங்க சொல்லலாம். அவர் சேது பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம். ஓ தாராளமா. ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்த மனசுல வேதனையோட இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன்.
உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்ல. அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டில் நான் வளர்ந்திருக்கேங்க. எந்த ஒரு மதமும் அவங்களுடைய தெய்வங்களை இகழ்ச்சி செய்யற இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு சரி அவங்களுக்கு தெரியாதனமா பண்றாங்க போட்டோம் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு எதிரில் வன்முறையை வளர்க்காம இருந்தது சனாதன தர்மம் தமிழ்நாட்டில். அந்த முயற்சிக்கு எதிராக வேற ஒரு மதமா இருந்தா என்ன மாதிரியா இருந்திருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா சனாதனத்துல அது இல்லைங்க. சரி அவன் பண்ணிட்டு போறான், நம்மளுக்கு எதுக்கு? அந்த மாதிரி எங்களுக்கு சனாதனத்தை நம்புகிறவருக்கு இந்துக்களுக்கு அருமையான அவர்களுடைய புருஷ உத்தமன் மனுஷன்லயே உத்தமமான ராமருக்கே செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்தினா கூட இங்க வன்முறை மூலமாக அதற்கு பதில் அடி கொடுக்கவில்லை. அதுதாங்க சனாதனம். உங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா எத்தனை நீங்க ப்ரொவோக் பண்ணாலும் அதுக்கு எதிர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு நாங்க யாரும் ஒன்னும் பண்ணல. என்னடா இது அப்படின்னு இப்ப இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்துருச்சு. அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அங்க சொன்னதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்களும் கேட்டீங்க. அவ்வளவுதானேங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் நான் வன்முறையே கூடாதுன்னு நான் சொல்லும் போது அது எப்படி சரின்னு சொல்லுவேன். ஆனா சாரி அவர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியார் அமைச்சர் தலைக்கு இவ்வளவுன்னு போட்டிருக்காரு, அது சரியா அப்படின்னு கேட்கிறாரு. வன்முறைக்கே இடம் இல்லைன்னு நான் சொல்லும் போது அது எப்படி நான் சரின்னு சொல்லுவேன். ஆனா இதே மீடியா இதே இன்வால்வ்மெண்டோட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்க கேள்வி. அதே அளவுல வேற யாராவது இதே மாதிரி சொன்னா கழுத்தை வெட்டி போடுவேன். வெட்டி துண்டமா பப்ளிக்ல அவங்க குழந்தைகளுக்கு முன்னாடியே போடுவேன். போட்டும் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களை பத்தி கூட கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? கழுத்தை வெட்டி ஒரு டெய்லரை ராஜஸ்தான்ல கொலை பண்ணாங்க. நம்ம கேட்டோமா அதை பத்தி? நான் கேட்கல. நீங்க இப்ப கேக்குறீங்க. அதையும் கேட்பீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். அதை பத்தியும் கேட்பீங்களா? கேட்கணும். வன்முறைக்கு பதில் வன்முறை இல்ல. அது வாக்கு மூலமான வன்முறையா இருந்தாலும் செயல் மூலமா வன்முறையா இருந்தாலும் வன்முறைக்கு வன்முறை பதில் இல்ல அப்படிங்கறத நான் கட்டாயமா நம்புறேன், சொல்லவும் சொல்றேன். நான் கண்ணுல தண்ணி வராத குறைய உங்ககிட்ட சொல்றேன். எங்க ராமர் கழுத்துல பிச்சு பிஞ்சு போன செருப்பு மாலைய போட்ட ஊர்வலத்தை கண்ணால பார்த்தவன் நான். இத்தனை நாள் வரைக்கும் நான் மீடியாவுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசல. இன்னைக்கு நீங்க விரும்பி வாங்க 2 நிமிஷம் பேசுங்க, இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்களே, அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு சொன்னேன். என்ன அதுக்கு பதிலடி கிடைச்சது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் அந்த ஒரு சம்பவத்துக்கு பதிலடி என்ன பதிலடி கிடைச்சது? ஒண்ணு இல்ல. பண்றீங்களா? பண்ணுங்க. விட்டு போன சனாதன மதம் தான் அது. அதையும் பார்த்துக்கிட்டு அவங்க தொழில் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் சனாதன தர்மம். நீங்க எவ்வளவு இகழ்ச்சி பண்ணாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி தூண்டுதல் பேச்சு நடக்குது. வேற எந்த ஒரு மதத்தையும் எடுத்து சொல்றதுக்கான முதுகெலும்பு இல்லாதவங்க இவங்க. பேச சொல்லுங்க பாப்போம். இதர மதங்கள்ல வேற குறையே இல்லாம இருக்காங்களா? இதர மதங்கள்ல வேற பெண்களுக்கு இழிவா நடக்காம இருக்குதா? அத பத்தி பேசுறதுக்கான தைரியமோ முதுகெலும்போ இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க அவங்களை கேட்பீங்களா? மீடியா நீங்க அவங்களை இந்த கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நம்ம நாடு அப்படியே போயிட்டு தான் இருக்கு. போட்டோம், அதனால ஒன்னும் குறையில்லை. ஆனா நான் எடுத்த வாக்கு மூலம், அதாவது ஓத்துக்கு எகேன்ஸ்டா நான் பேசுவேன். யார் வேணா என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்ற தைரியத்தோட இருக்கிறவங்களை நம்ம கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா கேள்வி பிஜேபிக்கு வருது. கேள்வி பிஜேபிக்கு வருது. எங்க கேட்கணுமோ அங்க கேட்டீங்கன்னா நீங்களும் மீடியா, இல்லைன்னா நார்த்தில் சொல்ற மாதிரி கோதி மீடியா. கோதினா என் மடி மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அளவு தைரியம் தான் இருக்கிற மீடியா.
நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க, மனசில் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you. கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன் முன்னாடி. நான் வந்ததே லேட்டு, ப்ளே பண்ணலாம். முன்னாடி இருந்தது பஸ் வந்து அவனுங்க ராஜ்குமார் ராஜ்குமார் ஏய் ராஜ்குமார் ப்ளே பண்ணுங்க கொஞ்சம் ஓப்பனிங் ஸ்டேஜ் ஷார்ட்டே இல்லை பேண்ட் புதிய தலைமுறைக்கு தரோம் தந்திட்டு மட்டும் தருவோம் கலவட்டி இருக்கா கொட கொட He will have the best. He will have the best. நீங்க எங்க வந்தீங்க? நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் இது. ஃபர்ஸ்ட் லைன். உண்மை கேக்குறீங்க. Because I'm sending it to the politics team. Yeah, they are asking filing for politics. You file yourself for politics. No, we only 4 passengers. So we'll file one for politics and small government. We are acting minutes from now. ICA Vatsalya Tulasidaran. கருணை கடலே ஆருயிராய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர்
அறிவுமை அன்பு திருவும் தருவாய் தர்ம பயர் வாழும் தங்குலம் எங்கிலும் and the person who knows to serve. Our chief guest is a golden flower embracing all the three qualities. May we now request CA Anusha Srinivasan, the first the shawl to our honorable chief guest. As the shawl is bestowed, let's all pray God to bless her with abundance of health, strength and bundle of energy and all that is required to uphold the pride of our Ma Bharat. May we now request the dignitaries to light the lamp. The bodily vigor, Tejas, and the spiritual power, Ojas. Shubham karoti kalyanam, arogyam, dhanasampatha, shatrabuddhi vinashaya, deepajyotir namostute, deepajyoti parabrahma, deepajyotir janardana, deepo me haratu papam, deepajyoti namostute. Let the light bring in auspiciousness and stay as a guiding force of knowledge and wisdom to all of us. Thank you so much. Of Auditors, Vice President CAS Mohan, CAV Swaminathan, Secretary CAG Ramaswamy on the dais, our Joint Secretary CA Mahesh and Treasurer CAB Rajagopalan, respected dignitaries of the dais, Principal Chief Commissioner of Income Tax Tamil Nadu and Puducherry, Sri Sunil Mathurji, Principal Chief Commissioner of GST and Central Excise Tamil Nadu and Puducherry, Sri Mandalika Srinivas Ji, special invitees from the Income Tax and GST departments, past presidents of the Society of Auditors, past presidents of the ICAI, office bearers of all our associate institutions, ladies and gentlemen. It gives me immense joy to welcome you all to this celebration as the Society of Auditors completes 90 and marches towards its centenary. A very, very warm welcome to you, ma'am, Honorable Finance Minister. When discussion began about this event during our management committee meeting, after I took over as the president, coincidentally the same day last year, it was unanimously decided to have a woman leader in finance, and it is a dream come true for us. It is a divine providence that the present theme celebrates 1 year completion with our FM today. We are ever grateful to you, madam, for honoring our request and making this happen between the rocking success of your G20 and the ensuing parliament sessions. Feeling elated to know that you have come all the way only for this event. It gives me immense happiness to celebrate this day with you, madam. What more can an organization that's marching towards a centenary ask for? The first full-time lady finance minister of our subcontinent as a chief guest is a milestone that will remain etched in the annals of history of the Society of Auditors. Thank you, ma'am, for helping us create this history today. Madam is one who's been very encouraging when she addresses chartered accountants or when she talks about DCAs. Anjamai ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு. Kural 382, which conveys that courage, generosity, wisdom, zeal are the 4 essential elements of a successful leader, and we can see all these traits in our Honorable FM. Few months ago, when I addressed the City Women's College immediately after the Union Budget. Ladies and gentlemen, a big round of applause. What a privilege it is to invite the icon of women empowerment to address the gathering. Applause, the most awaited address by our Honorable Finance Minister, Srimati Nirmala Seetharaman. Thank you very much, and it's indeed an honor to be with the chartered accountants who have got a group for yourselves and which is about 90 years old, and you've actually been a precursor to even the law that came to govern chartered accountancy. So 27 onwards to 38 when you got yourselves registered, and post that it is only 1949 that the law, the Institute of Chartered Accountants of India gets established. So you're really the forefathers, if anything, of the chartered accountant profession in India, and it gives me great pleasure in getting myself associated with you. And I was just understanding the nature of work that you undertake. You have about 600 odd active members, but all confined to Tamil Nadu, if
recalled, right? And mostly in Chennai, I would think. So I'm a bit perplexed as to what exactly I'm going to have to talk here. I'm talking to veterans of the profession. Profession actually finds its path after you have found your path and laid your path in taking this further. But some way you have limited yourself to a number. And I understand in your 90 years, you've kept your number at around 600 at best and not gone for expansion. I'm not necessarily driving to say that you should expand. But keeping the organization lean itself has its own virtues. So with that virtue in my mind and with that very big label on your shoulders that you are one of the oldest registered bodies talking about this profession, taking this profession forward, I would think my meeting you all today is not just only to celebrate the 90 full years, but also to say that you're celebrating your 90 at a time when this profession is going to have to take newer responsibilities. Other than the responsibilities that you're already handling, we are reaching, not just in India, globally, we are reaching an era where practices are going to go through a lot of change. And some of you all would have already started feeling the change. And that is why I quite commend the way in which technology has come to play, and many of you all are happily adapting to it. And that is why I think even the examinations of chartered accountants is going to be on a different format from next July, which is already announced, and you're ready to train people who are going to be with you in those newer curriculum requirements. And I'm also happy that the curriculum based on which your next year onwards is going to teach its students is very much aligned with the national education policy. And that is where I think a lot of thought has gone into making the curriculum for the chartered accountancy course and aligning it itself with a very progressive, forward-looking and a very flexible national education policy actually keeps us comforted, assured that this profession is aligning itself with national goals, which it's always done. And I was glad also to be part of the Golden Jubilee celebration of the Indian Chartered Accountancy